வணக்கம் விவசாய சொந்தங்களே. அறுவடை செய்யப்பட்ட பனங்கிழங்கானது தற்போது அவியல் செய்ய போகின்றோம். அந்த வீடியோ பதிவினை தற்போது பார்க்கலாம். இந்த பனங்கிழங்கை நன்கு தண்ணீரில் கழுவ வேண்டும். எடுத்துக்கலாம். இதில் அந்த கிழங்குல உள்ள மண்ணானது இந்த தண்ணியில் சுத்தமாக அலசப்பட வேண்டும். அதில் உள்ள அழுக்கானது தண்ணீரில் அலசும்போது சுத்தமாகிவிடும். நன்கு சுத்தம் செய்த வேண்டும். நன்கு முற்றிய தரமான கிழங்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாட்களிலே அறுவடையானது. தற்போது இந்த கிழங்கானது அலசி எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினிய குண்டா, அதில் தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்கிறோம். அதன் பிறகு அப்படியே அந்த கிழங்கானது அப்படியே அந்த அடுக்கிக்கலாம். அப்படியே முக்கால் பங்கு தண்ணி இருந்தால் போதுமானது. அப்பதான் முழுமையும் தண்ணி அதிகமா இருந்தா எடுத்துக்கலாம் கொஞ்சம். தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருப்பதனால் அதை எடுத்துக்கலாம். தற்போது நம்ம விறகு அடுப்பை பயன்படுத்தி தான் தற்போது அவியல் செய்ய போகின்றோம். இப்போ அது அந்த அலுமினிய குண்டானில் கிழங்கு எல்லாம் அலசி வைக்கப்பட்ட கிழங்குகளை தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். அந்த குண்டானில் எல்லாம் வச்சுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்னக்கூடை போட்டு மூடிடலாம். அடுத்தது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு பயன்படுத்தி தான் நாம் அவியல் செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பனங்கிழங்கு வந்து அந்த பனை மட்டை கருக்கு என்று சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பனை ஓலை, இவற்றை பயன்படுத்தி நண்பர்களே இப்போ இந்த கிழங்கானது வெந்திருக்கு என்று நம்புகிறோம். தற்போது அதை எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே வெந்திருக்கு என்று எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கானது தோலை ஊற்றிடலாம். அடுத்தது இந்த குருத்து பகுதி எடுத்து பார்த்தோம்னா தெரியும். இந்த குருத்து பகுதியை எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் அருமையாக வெந்திருக்கிறது. ஒரு மாவு போன்று இதன் குருத்து பகுதி காணப்படும்.
இதை வச்ச கிழங்கு வெந்திருக்கா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கிழங்கானது நன்கு வெந்து காணப்படுகிறது. தற்போது இறக்கிக் கொள்ளலாம். நன்கு கிழங்கானது வெந்து விட்டது. இப்போ இந்த கிழங்கை வந்து எடுத்துடலாம். ஒரு சல்லடை எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு எடுத்து வச்சிட்டோம்னா அந்த தண்ணியானது கீழே அப்படியே இருக்கிற தண்ணி வடிந்துடும். அப்படியே சூடாக உள்ளது. மேலே உள்ள கிழங்கு வரல எடுத்துடலாம். கவனமாக எடுக்க வேண்டும். மீதி கிழங்கு அந்த சூடானது ஆறிய பிறகு கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவியுடன் காணப்படுகிறது. ஒரு அருமையாக வெந்திருக்கிறது கிழங்கானது. இந்த கிழங்கை எடுத்துக்கிறோம். அதன் தன்மையை பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தோலானது எடுத்துக்கலாம். அருமையாக வெந்திருக்கிறது. உரிக்கும் போது தெரிகிறது. அடுத்தது இந்த நார்பகுதியை அகற்றலாம். இதேபோல் இந்த நார்பகுதியை நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த நார்பகுதியை இது போல் எடுத்துடலாம். சிறிய எளிமையாக இருக்கிறது. அந்த கிழங்கானது வெந்ததுனால தெரியும் எல்லாமே. இந்த தோல் பகுதியெல்லாம் இந்த நாரானது எடுத்துடலாம். இந்த அவியல் செய்யும் போது நம்ம வந்து உப்பு பயன்படுத்துவதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையாக இந்த கிழங்கானது அவியல் செய்துள்ளோம். விறகடுப்பில் அவியல் செய்தால் அருமையாக இருக்கும். நாம் உப்பு பயன்படுத்துவதில்லை. நீங்களும் உப்பு போடாமல் இந்த கிழங்கினை அவியல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போது அவியல் செய்து முடிந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கானது நம்ம நன்கு வெந்த பிறகு இந்த கிழங்கானது நம்ம எடுத்து இப்போ தற்போது சாப்பிட்டு பார்த்தாச்சு. அருமையாக இருக்கிறது. நம்மளுடைய விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முழு வீடியோ பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாய சொந்தங்களே.